ஃபஸ்ட்டு யூனிட்டி ப்ராஜெக்டை வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. அப்புறம் சீன் விண்டோவில் ரைட் கிளிக் பண்ணி ஒரு க்யூப் க்ரியேட் பண்ணிடலாம். 3D ஆப்ஜெக்ட் க்யூப் க்ரியேட் பண்ணிடலாம். இதை வந்து பேஸாக மாற்றிக்கலாம். நம்ம இப்போ இதோட பொசிஷனை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். 3 பொசிஷன் XYZ மூணையுமே 0 0 0ன்னு கொடுத்துருங்க. அதுக்கு பின்னாடி இதை வந்து ஜட் டைரெக்ஷனில் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜட் டைரெக்ஷனில் 50 கொடுத்துடலாம் ஸ்கேலு. அடுத்து வித்தை அகலப்படுத்துறதுக்கு எக்ஸில் வந்து 8 கொடுக்குறேன். இதுதான் வந்து நம்மளோட பேஸு. அடுத்து மறுபடியும் வந்து ஒரு க்யூப் க்ரியேட் பண்ணிடலாம். 3D ஆப்ஜெக்ட் க்யூப் கொடுத்துருங்க. இப்போது பொசிஷனையும் 0 0 0ன்னு மாற்றிக்கலாம். அப்புறம் இந்த பொசிஷனை வந்து கார்னருக்கு கொண்டு வந்துடலாம். சென்டரில் இருக்குது, 0 பொசிஷன் இருக்குது, நம்ம கார்னரில் கொண்டுட்டு வரணும். அதுக்கு பொசிஷனில் ஜட் பொசிஷனில் -25 கொடுங்க. டோட்டல் ஜட் வந்து 50. ஸோ அதனால் -25 கொடுக்குறோம். ரொம்ப கார்னருக்கு வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் அலைன் பண்ணிடலாம். இன்னும் கொஞ்சம் லெஃப்ட் சைடு மூவ் பண்ணிடலாம். இன்னும் கொஞ்சம் க்யூபை கொஞ்சம் கீழே இறக்கிடலாம். இப்போ ஓகே. இப்போ க்யூபுக்கு வந்து கலர் ஆட் பண்ணிடலாம். அதுக்கு அசட்ஸில் வந்து ரைட் கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து க்ரியேட், அதுக்கு பின்னாடி மெட்டீரியல் கொடுத்துருங்க. பேர் எதாவது கொடுத்துருங்க. நான் க்யூப்னு கொடுக்குறேன். அதுக்கு பின்னாடி அல்பிடோவில் சூஸ் பண்ணி ரெட் கலர் சூஸ் பண்ணுங்கள். இப்போ மெட்டீரியலை வந்து ட்ராக் பண்ணி அந்த சின்ன க்யூபுக்கு கொடுத்துடலாம். இப்போ நம்மளுக்கு ஒரு க்யூப் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா இதே க்யூபை வந்து டூப்ளிகேட் பண்ண போகிறோம். க்யூபை வந்து செலக்ட் பண்ணிடுங்க. க்யூபை இன்னும் கொஞ்சம் மேலே ஏற்றிடலாம். இப்போ க்யூபை செலக்ட் பண்ண பின்னாடி Ctrl D கொடுத்தீங்கன்னா க்யூப் வந்து டூப்ளிகேட் ஆகி கிடைக்கும். க்யூபை செலக்ட் பண்ணிடுங்க. Ctrl D கொடுங்க. இப்போ வந்து க்யூப் வந்து டூப்ளிகேட் ஆகிடுச்சு. இப்போ இதனோட ஜட் பொசிஷனை வந்து சேஞ்ச் பண்ணிடுவோம். நம்ம -25 இருக்கோம். ஸோ அதனால் 0ன்னு கொடுப்போம். சென்டருக்கு போயிடுச்சு. இந்த க்யூபை கொஞ்சம் இடது பக்கமாக அலைன் பண்ணிடுவோம். அப்புறம் மறுபடியும் இன்னொரு க்யூப் க்ரியேட் பண்ணுவோம். மறுபடியும் Ctrl D கொடுங்க. க்யூப் டூப்ளிகேட் ஆகி கிடைக்கும். இந்த க்யூபோட ஜட் பொசிஷனை வந்து 10ன்னு வச்சுக்கலாம். அப்புறம் அதை வந்து வலது பக்கம் மூவ் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பேஸ் செட் ஆயிடுச்சு. ஒரு பேஸ் கிடச்சிருக்கு. அதுக்கு மேலே 3 க்யூபை வந்து நம்ம செட் பண்ணி வச்சுருக்கோம். மூவ் பண்ணி காமிக்கிறேன். ஒரு க்யூபை வந்து பேஸாக எடுத்திருக்கோம். அதே மாதிரி 3 க்யூபை வந்து கேப் விட்டு செட் பண்ணியிருக்கோம். இதுக்கு பின்னாடி நம்ம க்யூபை வந்து ரீநேம் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு க்யூபை வந்து பிளான் எடுத்துக்கலாம். ஸோ இன்ஸ்பெக்டர் டேப்பில் பிளான்னு டைப் பண்ணுங்க. டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்துருங்க. இதுதான் வந்து பேஸ் பிளான். அப்புறம் ஃபஸ்ட்டு க்யூப் வந்து க்யூப் 1ன்னு எடுத்துக்கிறோம். ரெண்டாவது க்யூப் வந்து க்யூப் 2ன்னு எடுத்துக்கிறோம். மூன்றாவது க்யூப் வந்து க்யூப் 3ன்னு எடுத்துக்கிறோம். அடுத்து க்யூபை மூவ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்கிரிப்டை க்ரியேட் பண்ணிடலாம். அதுக்கு அசட்ஸில் ரைட் கிளிக் பண்ணி க்ரியேட்டு கொடுத்துருங்க. க்ரியேட்டில் C# ஸ்கிரிப்ட் நேம் வந்து நான் மூவ் ஸ்கிரிப்ட்னு கொடுக்குறேன். என்ட்ரு பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். மறுபடியும் என்ட்ரு ப்ரெஸ் பண்ணுங்கள். இல்லை டபுள் கிளிக் கொடுங்க. VS கோடு வந்து ஓப்பன் ஆகும். நம்ம க்யூபை வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்திருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் வேரியபிள் டிக்ளேர் பண்ணிடலாம். ஸோ ட்ரான்ஸ்ஃபார்ம் TR அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிடலாம். அப்புறம் நம்ம ஸ்பீடை வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். அதனால் ஒரு ஸ்பீட் வேரியபிள் ஒன்று கொடுத்துடலாம். பப்ளிக் ஆட் பண்ணிக்கலாம். பப்ளிக் ஃப்ளோட் ஸ்பீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கொடுத்துடலாம். பப்ளிக் ஏன் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம விண்டோலேயே வந்து ஸ்பீடோட வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதனால் பப்ளிக் கொடுக்குறோம். ஸ்பீட் கொடுத்துடலாம். ஸ்டார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் அசைன் பண்ணுறோம்.
நம்ம எந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஸ்கிரிப்டோட அட்டாச்சாக இருக்கிற ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுக்க போகிறோம். ஸோ அதனால் கெட் காம்போனன்ட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு கொடுக்குறோம். ஸ்கிரிப்டோட எந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் அட்டாச் ஆகிருக்கோ அது வந்து கிடச்சிரும். இந்த அப்டேட்டில் பார்த்திங்கன்னா நம்ம ஜட் டைரெக்ஷனில் தான் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து மூவ் பண்ண போகிறோம். ஸோ ட்ரான்ஸ்ஃபார்ம் டாட் டிஆர் டாட் ட்ரான்ஸ்லேட் ஜீரோ கமா ஸ்பீட் இன்ட்டு டைம் டாட் டெல்டா டைம் கொடுத்துட்றோம். டைம் டாட் டெல்டா டைம் ரொம்ப முக்கியம். நியூ வெக்டர் 3 ஆஃப் 0, ஸ்பீட் இன்ட்டு டைம் டாட் டெல்டா டைம் கொடுத்துடலாம். இது அப்டேட் மெத்தடில் கொடுக்கணும். ஃபைலை சேவ் பண்ணிக்கலாம். மறுபடியும் யூனிட்டி ப்ராஜெக்ட் போய்க்கலாம். அப்புறம் ஃபஸ்ட்டு கியூப் வந்து செலக்ட் பண்ணிடுங்க. இந்த மூவ் ஸ்கிரிப்டை வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறோம். க்யூப் ட்ரான்ஸ்ஃபார்முக்கு இன்ஸ்பெக்டர் டேப்பில் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிடுங்க. நான் ஸ்பீடை வந்து இனிஷியலாக 5ன்னு கொடுக்குறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கேமராவை அலைன் பண்ணணும். சீனை வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி அலைன் பண்ணிக்கோங்க. சீன் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அலைன் பண்ணிக்கோங்க. அலைன் பண்ண முன்னாடி கேமராவை சூஸ் பண்ணிக்கோங்க. மெயின் கேமரா, கேம் ஆப்ஜெக்ட் அந்த அலைன் வித் வியூ கொடுத்துருங்க. ப்ராஜெக்டை சேவ் பண்ணுன்னா சேவ் பண்ணிடுங்க. இப்போ ப்ளே பட்டனை கிளிக் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா க்யூப் வந்து ரொம்ப வேகமாக மூவ் ஆயிடுச்சு. நம்ம கண்ணுக்கே தெரில, ரொம்ப ஸ்பீடாக வந்து க்யூப் மூவ் ஆயிடுச்சு. நம்ம ஸ்பீடை ரெடியூஸ் பண்ணுவோம். ஸோ மறுபடியும் எக்ஸிட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடலாம். இப்போது க்யூபை செலக்ட் பண்ணி ஸ்பீடை வந்து நான் 1 அப்படின்னு கொடுத்துட்றேன். இப்போது ப்ளே பட்டனை கிளிக் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா க்யூப் வந்து மெதுவாக மூவ் ஆகும். க்யூப் வந்து மெதுவாக மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போது சீன் விண்டோவை கிளிக் பண்ணி க்யூபை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா க்யூபை வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம் ஓரளவுக்கு. சீன் வியூவில் வந்து க்யூபை வந்து ஃபாலோ பண்ணுறோம். க்யூப் வந்து மூவ் ஆகுது நல்லா தெரியுது. க்யூப் வந்து ரொம்ப மெதுவாக மூவ் ஆகுது. ஏன்னா ஸ்பீடை வந்து நம்ம 1ன்னு சூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம ஜட் டைரெக்ஷனில் தான் இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணுறோம். அதனால தான் ஜட் டைரெக்ஷனில் மட்டும் நகருது. நம்ம ஸ்பீடை சேஞ்ச் பண்ணுற மூலமாக வந்து க்யூபோட ஸ்பீடை வந்து ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டாவது மெத்தடில் நம்ம க்யூபுக்கு ஃபோர்ஸ் ஆட் பண்ணி அதன் மூலமாக வந்து க்யூபை வந்து நம்ம மூவ் பண்ண வைக்கலாம். ஸோ நம்ம க்யூபுக்கு வந்து ஃபஸ்ட்டு ரிஜிட் பாடி காம்போனண்ட் வந்து ஆட் பண்ணோம். க்யூபை செலக்ட் பண்ணிடுங்க. அப்புறம் ஆட் காம்போனண்ட்டில் வந்து ரிஜிட் பாடி அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இப்போது ரிஜிட் பாடி காம்போனண்ட்டுக்குள்ளே கிராவிட்டியை வந்து அன்செக் பண்ணிடுங்க. அதுக்கு பின்னாடி நம்ம விஎஸ் கோடுக்கு போய்க்குவோம். மூவ் ஸ்கிரிப்டில் வந்து பார்த்திங்கன்னா ரிஜிட் பாடி வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணிடலாம். இந்த ட்ரான்ஸ்லேட்டை வந்து கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. அப்டேட் இருக்க ட்ரான்ஸ்லேட்டை வந்து கமெண்ட் பண்ணி விட்டுடலாம். அப்புறம் ரிஜிட் பாடி ஆர்பி அப்படின்னு கொடுத்துடலாம். ஸ்பீட் அப்படியே இருக்கட்டும். இந்த ஸ்டார்ட் மெத்தடில் வந்து ஸ்கிரிப்டோட அட்டாச்சாக இருக்க ரிஜிட் பாடியை வந்து நம்ம கெட் பண்ணிக்கிறோம். அந்த ரிஜிட் பாடியை வந்து ஆர்பியில் வந்து அசைன் பண்ணிக்கிறோம். ஸ்கிரிப்டோட அட்டாச்சாக இருக்கிற ரிஜிட் பாடியை வந்து கெட் பண்ணிக்கிறோம். இந்த அப்டேட் மெத்தடில் பார்த்தீங்கன்னா ஆர்பி டாட் ஆட் ஃபோர்ஸ் கொடுக்குறோம். இப்போ வந்து நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம். அதே மாதிரி தான் ஜட் டைரெக்ஷனில் அப்ளை பண்ணுறோம். நியூ வெக்டர் 3 ஆஃப் 0, ஸ்பீட் இன்ட்டு டைம் டாட் டெல்டா டைம் கொடுத்துடலாம். ஃபஸ்ட்டு இதில் ட்ரான்ஸ்லேட் பண்ணோம். இங்கே வந்து நம்ம ஃபோர்ஸ் ஆட் பண்ணுறோம். கொடுத்துட்டு ஃபைலை வந்து சேவ் பண்ணிடுங்க. சேவ் பண்ண பின்னாடி மறுபடியும் யூனிட்டி ப்ராஜெக்ட்டுக்கு போய்க்குவோம்.
இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பீடு வந்து ஏற்கனவே ஆல்ரெடி 1ன்னு செட் பண்ணி வச்சுருந்தோம். அதை அப்படியே எடுத்துக்கலாம். இந்த ஸ்பீடுக்கு பொதுவாக ஃபோர்ஸ்ன்னு எடுத்துக்கணும். நம்ம ஸ்பீடு அப்படியே எடுத்துக்கலாம். ஆல்ரெடி வந்து 1ன்னு செட் பண்ணி வச்சுருந்தோம். இப்போ 1ன்னு செட் பண்ணி வச்சுட்டு நம்ம சீனை பார்க்கலாம், ப்ளே பண்ணி பார்க்கலாம். ப்ளே பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா க்யூப் வந்து ரொம்ப ஸ்லோவாக மூவ் ஆகுது. ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. நம்ம ஸ்பீடை சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். ஸோ எக்ஸிட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு ஸ்பீடை வந்து நான் வந்து 5 அப்படின்னு சொல்லி மாற்றி பார்க்குறேன். ஸ்பீடை 5ன்னு செட் பண்ணிட்டு மறுபடியும் ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போவும் பார்த்தீங்கன்னா க்யூப் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக இருக்குது. பட் ஆனால் ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்குது. க்யூப்பை ஃபாலோ பண்ண பார்ப்போம். நம்ம கேமரா அட்டாச் பண்ணல, அதனால் சீன் விண்டோவுக்கு போயிட்டு க்யூப்பை டபுள் கிளிக் பண்ணோம்னா முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்ணலாம். கேமரா வந்து நெக்ஸ்ட் டுட்டோரியலில் அட்டாச் பண்ணலாம். இப்போ க்யூப் வந்து மூவ் ஆகிறத பார்க்க முடியுது. மறுபடியும் வந்து நான் ஸ்பீடை சேஞ்ச் பண்ணுறேன். மறுபடியும் ப்ளே பட்டன் கிளிக் பண்ணிட்டு இப்போ வந்து 10 அப்படின்னு கொடுக்குற ஸ்பீடை வந்து இப்போவாது ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுதான்னு பார்ப்போம். ப்ளே பட்டன் கிளிக் பண்ணுங்கள். க்யூப் வந்து மூவ் ஆகுது. பட் இருந்தாலும் மறுபடியும் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. பட் ஓரளவுக்கு இது ஓகேவாக இருக்குது. இப்போ ஸ்பீடை வந்து நான் 40 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா க்யூப் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது. நம்மளால் ஃபாலோ பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அந்த அளவுக்கு மூவ் ஆகுது. சீன் விண்டோ கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸ்பேஸ்க்கே போயிடுச்சு. இப்படி ஸ்பீட் வேரியபிளை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மூலமாக க்யூபோட ஸ்பீடை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ 2 மெத்தடில் வந்து நம்ம க்யூபை வந்து மூவ் பண்ணி பார்த்துருக்கோம். தயவு செஞ்சு இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், தயவு செஞ்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.